அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு. குழந்தை பெயர் சேர்த்தால் கூடுதலாக என்ன சலுகை கிடைக்கும்? தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய தகவல் பற்றியும் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் குறிப்பாக ஜனவரி மாதத்திற்கு பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாங்க. அதாவது அனைத்து நபர்களும் குறிப்பாக ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கண்டிப்பாக அவர்கள் கைரேகை ரேஷன் கடை வாயிலாக பதிவு செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக தமிழகம் முழுவதும் கார்டில் குழந்தைகள் பெயரை இணைப்பதன் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 2 கிலோ அரிசி மற்றும் 50 கிராம் அதாவது 500 கிராம் சர்க்கரை மாதந்தோறும் வழங்கப்பட அரசு அறிவிக்கப்பட்டாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பங்களின் உணவு தேவையை நிறைவு செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. புதிய உறுப்பினர்கள் சேர்க்க விரும்பியோர் நபர்கள் கண்டிப்பாக டிஎன்பிடிஎஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக அல்லது அருகில் உள்ள இ சேவை மையங்கள் வாயிலாகவோ எளிதாக விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு தேவையான குழந்தையின் ஆதார் எண் மட்டுமே. இதனை பயன்படுத்தி ஆன்லைனில் ஒரு சில நிமிடங்களில் உடனடியாக விண்ணப்பிக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. விண்ணப்பம் 1 மற்றும் 2 வாரங்கள்ல சரிபார்க்கப்பட்டு அந்த பணிகள் முடிந்த பிறகு ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்படும். அதன் பிறகு அடுத்த மாதத்திலிருந்து அரசு அறிவித்துள்ள கூடுதல் உணவுப் பொருட்களை குடும்ப உறுப்பினர்கள் நியாய விலை கடைகள்ல பெற்றுக்கொள்ளும்னு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களது பெயரை குறிப்பாக உங்களோட குழந்தைகள் பெயர் ரேஷன் அட்டையில சேர்க்கப்பட்டால் உடனடியாக உங்களுக்கு 500 கிராம் சர்க்கரையும் 2 கிலோ அரிசியும் கூடுதலாக தரப்படுவதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள் அனைத்து நபர்களும் கண்டிப்பாக அவர்கள் கைரேகை பதிவு செய்யப்படவில்லை என்றால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் அவர்களுக்கு பெற முடியாதென அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கு பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதனால உங்களுக்கு இனிவரும் காலங்கள்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரேஷன் கடை வாயிலாகவும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகை பெற தகுதியான நபர்களாக நீங்க இருந்தால் உடனடியாக உங்களோட கைரேகையை ரேஷன் கடை வாயிலாக 5 நிமிடங்கள்ல பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி பதிவு செய்தா மட்டும்தான் இனிவரும் காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்க ரேஷன் கடை வாயிலாக தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு பரிசு பொருட்களை பெற தகுதியான நபர்களாக மாறுவீர்கள் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.